அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விதிமுறைகளை மீறிய 43 வேட்பாளர்கள் இதுவரை கைது. விமான நிலையத்தில் விசேட தேடுதல். இலங்கையில் காஷ்மீர் தாக்குதல்தாரிகள் ஊடுருவலா. மன்னார் யாழ் பிரதான வீதியில் கோர விபத்து, பலர் படுகாயம். பல்கலை பாகுடிவாதிகளுக்கு முற்றுப்புள்ளி. கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு. அதிகரிக்கப்படவுள்ள மின் கட்டணம், ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 2000க்கும் மேற்பட்டோர் கைது. கொழும்பில் பிரபல மகளிர் பாடசாலையில் மாணவியை கடத்த முயற்சித்த நபரால் பரபரப்பு. மின்னல் தாக்கம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கலாஓயாவில் நீராட சென்றவர் உயிரிழப்பு, ஒருவர் மாயம். தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 524 முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 43 வேட்பாளர்களும் 190 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன்போது 41 வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து இலங்கை வந்த விமானம் மற்றும் அதில் வந்த பயணிகள் விசேட சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இந்த விமானத்தில் இருப்பதாக இந்தியாவிலிருந்து கிடைத்த தகவலை அடுத்தே இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை 11:59 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்த EOL-122 விமானம் முழுமையாக சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் விமானத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் யாரும் நாட்டுக்குள் வந்ததாகவும் எந்த தகவலும் இல்லை எனவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மன்னார் யாழ் பிரதான வீதி களியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்தனர். மன்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து களியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன்போது பேருந்துக்கு நேரெதிரே அதிவேகமாக வந்த பாரவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் மோதியதுடன் வீதியில் உந்துள்ளியில் நின்று கொண்டிருந்தவரும் மீதும் மோதிய பாரிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது உந்துள்ளி நின்ற நபரும் காயமடைந்ததுடன் அவரது உந்துள்ளியும் பலத்த சேதமடைந்துள்ளது. விபத்தில் பாரவூர்தியின் சாரதி, உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளதுடன் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் 9 பேரும் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இலுப்பிக்கடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாகுடிவதை தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த நடவடிக்கை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை துணை அமைச்சர் டாக்டர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவின் கீழ் நியமிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய கவலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களும் உயர்மட்ட கலந்துரையாடலுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டம் அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெறவுள்ளதாக மதுர சினவரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சபரகமு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த மாணவனின் சமீபத்திய மரணம் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மாணவரின் மரணத்திற்கு பங்களித்திருக்கக்கூடிய ஏதேனும் உளவியல் காரணிகளை மதிப்பிடுவதற்காக சுகாதார அமைச்சின் குழு விசாரணையை தொடங்கியுள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இது தொடர்பில் விசாரணையை ஆதரிக்க ஏற்கனவே கம்போலா மருத்துவமனைக்கு ஒரு குழு அனுப்பப்பட்டுள்ளதாக மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2025 ஜூன் மாதத்தில் நடைபெறும் மின்சார கட்டண திருத்தத்தின் போது இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வு கடந்த டிசம்பர் மாத மின் கட்டணத்தை விட அதிகமாக இருக்காது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் மின் விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபையில் 220 பில்லியன் கடன் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் உள்ளிட்ட 2325 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 22 தொடக்கம் மே மாதம் 1 வரையான காலப்பகுதிக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இராணுவத்தைச் சேர்ந்த 2017 பேரும், கடற்படையின் 145 பேரும், விமானப்படையினர் 163 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை அந்தந்த படைப்பிரிவின் விசேட விசாரணை குழுவினர் கைது செய்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 282 சிப்பாய்களை போலீசாரும் கைது செய்துள்ளனர். இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அவர்களை சட்ட ரீதியாக படைப்பிரிவுகளில் இருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி மகளிர் பாடசாலையில் மாணவி ஒருவரை கடத்தும் முயற்சி இடம்பெற்றுள்ளது. மகளிர் பாடசாலைக்கு முன்பாக ஒரு நபரின் சந்தேகத்துக்கிடமான நடத்தையை பாடசாலை நிர்வாகம் உன்னிப்பாக அவதானித்துள்ளது. இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குருந்துவத்த போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மதியம் பாடசாலை நேரத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. நேற்று அந்த பாடசாலையில் இருந்து ஒரு மாணவியை அழைத்து செல்ல அவருடைய தாயார் காரில் வந்திருந்தார். அவர் தனது மகளை காரின் பின்னிருக்கையில் அமர வைத்த போது வெளியாட்களும் வலுக்கட்டாயமாக காரின் பின்னிருக்கையில் ஏறியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர் காரை முன்னோக்கி ஓட்டுமாறு கட்டாயப்படுத்தினார். அந்த நேரத்தில் மாணவியின் தாய் காரில் இருந்து இறங்கி அருகில் இருந்தவர்களிடம் உதவி கோரியுள்ளார். பாடசாலையின் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதன் போது சந்தேக நபர் காரில் இருந்து தப்பி சென்றதாக தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்தில் கூர்மையான ஆயுதத்தை காட்டி அருகில் கூடியிருந்த கூட்டத்தினரையும் அந்த நபர் அச்சுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ள பாடசாலை நிர்வாகம் தங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்ல வரும்போது பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கேமராக்களை சோதனையிட்ட போது குறித்த நபர் பல நாட்களாக பாடசாலை பகுதியில் சுற்றித் திரிந்தமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் கடுமையாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மத்திய ஊவா, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், ஹமாந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் பகுதியில் கலாஹோயாவில் நீராடுவதற்கு சென்ற நபர் ஒருவர் உயிரிழந்ததுடன் பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளார். உயிரிழந்தவர் கல்பட்டிய பிரதேசத்தில் உள்ள 32 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சிலாபம் தெதுரு ஓயாவில் நேற்று முன்தினம் காணாமல் போன மூவரின் சடலங்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.